ஜெய் பவானி என்னோட உறவுகளுக்கு அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். எல்லா உறவுகளும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில எழுந்தாச்சா? நான் உங்களுக்காக காலையில எழுந்து 3 அம்மாக்களுக்கும் அபிஷேகங்கள் பண்ணி உங்களுக்கான பிரார்த்தனைகளை முடிச்சுட்டு அம்மா வந்துட்டு மீண்டும் நீங்க எல்லாருமே இதை பார்த்து சீக்கிரமா எழுந்துடுங்க. எழுந்து உங்களோட காலை வேலைகளை தொடர்ந்து பாருங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இயங்குங்க. எந்த ஒரு வாழ்க்கையிலையுமே எந்த ஒரு நேரத்திலையுமே தடுமாறாம உங்க மனசை வச்சுக்கோங்க. வாழ்க்கை என்றால் துன்பம் இருக்கும், குடும்பம் என்றால் பிரச்சனைகள் இருக்கும், வேலை என்றால் பல சோதனைகள் இருக்கும். இது மட்டும் கிடையாது, இந்த விதி நம்மளை எங்கெல்லாம் அழைத்துட்டு போகுமோ அங்கெல்லாம் அழைத்துட்டு போகும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனது போகக்கூடிய பாதைகளில் போகாமல் நம்ம புத்தி போகக்கூடிய பாதைகளில் போய் உங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக முயற்சியோட வெற்றிகள் காணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை விட்டுடாதீங்க. தெய்வம் 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 என்ற ஒரு சொல்லுக்குள் இருக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனதுக்குள்ள பல கவலைகள் துன்பங்கள் வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சை தான், இக்கரைக்கு அக்கறை பச்சை தான், அங்கே போனால் சரியாயிடுமா இங்கே போனால் சரியாயிடுமாங்கிறது எண்ணக்கூடியது நம்ம மனசு தான். ஆனால் நம்ம புத்தி இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு எங்கே நல்ல விஷயங்கள் சொல்லித்தராங்க, எங்கே நல்லதை செஞ்சுட்டு இருக்காங்க, எங்கே நம்மளை அறிஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அறிந்தால் தான் உங்களோட மனது ஒருநிலைப்பட முடியும். இதே நேரத்தில் நீங்கள் எல்லா நேரங்களும் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமானா கட்டாயமாக இருக்க முடியாது. அந்த நேரத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம அம்மா 3 அம்மாக்களையும் முப்பெருந்தேவியர்கள் பவானி அம்மாவை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்ல உள்ளமாக இருந்தால் அம்மா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே காலை நேரத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாளும் அம்மா சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றிகள் கட்டாயமாக உங்களுக்கு காலுக்கு கீழே வந்திருக்கும். நீங்கள் ஏறி மேலே வந்துடலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே கவனம் குறைவுகள் அதிகமாக இருக்குது. அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இந்த கோயில் போனால் அங்கே போனால் நல்லா ஆயிடுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி போனீங்களே நல்லா இருக்கீங்களா? கட்டாயமாக இருக்க முடியாது. என்னோட குழந்தைகள் தொடர்ந்து அம்மாவை நேசிச்சுட்டு வந்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில் வெற்றிகள் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காங்க. மேலும் கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போனால் சரியாயிடும் இங்கே போனால் சரியாயிடும் போன நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களே மனசார கேட்டு பாருங்க, தெரியும் உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட மோசமான நிலைகள்ல இருக்குதுன்னு. இருந்தாலும் எந்த நேரத்திலையும் தப்பு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. தப்புகள் செய்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய குணம் தாய்க்கு உண்டு. அதனால இனிமேலாவது திருந்தி நம்ம முப்பெருந்தேவியர்களை மனதார பிரார்த்தனை பண்ணலாம். நேற்று 3 அம்மாக்கள் போட்டோ அனுப்பியிருந்தேன், எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க. அதை நேரில் பார்த்தா நமக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? சரி, இந்த விடிந்த பொழுது உங்களுக்கு சுகமா இருக்கட்டும். நேற்று முடியாத காரியங்கள் இன்று முடியட்டும். உங்களுடைய எதிரிகளை அழியட்டும். உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை இன்பமும் உங்க பாதத்துக்கு சேரட்டும். உங்களோட வாழ்க்கையில இன்று எல்லாருக்கும் ஆனந்தங்கள் பெருகட்டும். இதை கேட்ட அத்தனை பேருக்குமே நிம்மதிகள் சேரும் என்பது என்னோட நம்பிக்கை. மீண்டும் இன்னொரு நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட அம்மா உங்ககிட்ட இப்போதைக்கு தற்காலிகமாக ஒதுங்கி விடை பெறுகிறேன். வணக்கம். ஜெய் பவானி.